ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் ஓய்ந்திருக்கிறது. இதோ நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு அந்த களம் தயாராக இருக்கிறது. இந்த தேர்தல் சம்பந்தமாக முதலமைச்சர் ஒரு அறிக்கை விடுக்கும் போது எதிர்க்கட்சிகள் எங்களுக்கு பயந்து அதிமுக பாஜகவெல்லாம் களத்துக்கே வரல, ஏதேதோ காரணம் சொல்லி பொய்களை சொல்லி புறக்கணித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் நேரடியாக திமுகவை எதிர்கொள்ள முடியாமல் உதிரிகளை வைத்து அவர்கள் ஒரு நிழல் யுத்தம் நடத்துகிறார்கள் அப்படிங்கிற ரீதியில் முதலமைச்சர் விமர்சனங்களை வைத்திருக்கின்றார். உதிரிகள் என்று சொல்வது யாரை அப்படிங்கிற கேள்வி முதலில் எழுகிறது. அப்படி சொல்வது ஒரு விதத்தில் மற்ற கட்சிகளை சிறுமைப்படுத்ததாகாதா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. இன்னொரு பக்கம் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பேசும்போது, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பேசும்போது விஜய் எல்லாம் எங்களுக்கு எதிரி இல்லையே, அவர் ஏன் எங்களுக்கு எதிரியாக இருக்கணும் அப்படின்னு கேட்கிறார். ஸோ அதிமுக மற்ற கட்சிகள் மீதான தன்னுடைய விமர்சனத்தை குறைப்பதும் முதல்வர் சொல்ல இந்த நிழல் யுத்தம் அப்படிங்கிறதும் பொருந்தி போகிறதா, இதைதான் அவர் சொல்கிறாரா? இப்படி நிறைய விஷயம் நம்மளா யூகிக்காம நேரடியாக அவங்களே கேட்டுருவோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு விக்கி அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இதே போல அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்களும், மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு அருணன் அவர்களும் இணைகின்றார்கள். நாம் தமிழர் கட்சி சார்பில் திரு இடும்பவனம் கார்த்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு விக்கி, உதிரி அப்படின்னு யாரை சொல்றார் முதலமைச்சர்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக தங்களுடைய அஜெண்டா அரசியலை நிலைநிறுத்துவதற்காக சில நபர்களை பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக வெளிப்படையாகவே சொல்றாங்க, சீமான் போன்ற நபர்களை தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக தொடர்ந்து பல ஆண்டுகளாக இங்கே தமிழ்நாட்டில் இளைஞர் சமுதாயத்தை தன்னுடைய பேச்சின் வாயிலாக அவர்களை தவறாக வழிநடத்தி இன்னைக்கு ஒரு என்ன சொல்றது, பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் தங்களது வாழ்க்கையை அந்த கட்சியில் பயணித்து தொலைத்திருக்கிறார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு சமீபத்திலிருந்து அந்த கட்சியிலிருந்து வெளியேறிய பலரும் சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் வெளியேறின மாநில வெளியேறி திமுக செழிப்பா இருக்காங்க, நல்ல பொசிஷன் வாங்கி இல்ல நல்லா இருக்காங்க, அவங்கள போய் நல்லா இல்லைன்னு சொல்றீங்க? இல்ல, உண்மை நல்லா இருக்காங்கன்னு சொல்றேன். ஏன்னா ஜெகதீச பாண்டியன் சமீபத்தில் மாநில ஒருங்கிணைப்பாளர் வெளியே வந்தார். அவர் சொல்றார், வாரம் ஒரு முறை குருமூர்த்தியை சந்தித்திருக்கிறார், ஆடிட்டர் குருமூர்த்தியோடு தான் தொடர்பு வைத்திருக்கார். நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், நானும் கல்யாண சுந்தரமணம்லாம் ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், குருமூர்த்தி தான் இந்த கட்சியின் பெயரையே வாங்கி கொடுத்தது. அப்ப குருமூர்த்தி அது உண்மை இல்லைன்றாங்க. சொல்லலாம், சீமான் அவர்களை மறுத்துறீங்க. நீங்க பாட்டு சொல்லிட்டே இருப்பீங்களா? நாங்க பாட்டு சொல்றோம், நீங்க அவர் ஆதாரம் காட்டுன்றீங்களா? நான் சொல்றேன், இளை மறந்தா ஈழ மறந்தல்னு சொல்லுவாரு, ஆதாரம் இருக்கான்றாரு. நீங்க குருமூர்த்தி அவர்கள் வாங்கி தந்தாருன்னு சும்மா போற போக்குல நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க தன்னுடைய RSS என்னைக்குமே நேரடியாக இந்த களத்தில் அரசியல் செய்யாது. RSS சித்தாந்தத்தை நீங்க யூகமா சொல்றது வேற, ஒரு தனிப்பட்ட நபர் இந்த கட்சி பேரை இன்னாருக்கு வாங்கி கொடுத்தாரு நீங்க டைரக்டா சொல்லும்போது நீங்க அது அவர்கிட்ட நம்ம கேக்குறோம், ஒரு விவாதத்திலே ஆதாரம் கேட்கணும். இல்ல, நான் இதுக்கான விளக்கங்கள் நான் சொல்றேன். பல நேரங்கள்ல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கடத்தில் இருக்கும்போது இடும்பவனம் கார்த்திக் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், 2013 நாகப்பட்டினத்தில் நடந்த கூட்டத்தில் பேசுறார், பார்ப்பான் இனிமேல் இந்த தமிழ்நாட்டில் ஒரு பார்ப்பான் கூட ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிட முடியாது. கூட்டத்தில் இருந்தது இடும்பவனம் கார்த்திக் நானும். இன்றைக்கு பேசுறார், பார்ப்பான், அவன் எல்லாத்தையும் சமமாக பார்ப்பான், அதனால அவன் பார்ப்பான். எங்க ஈரோடு இடைத்தேர்தல்ல இன்னும் முன்னாடி வரேன், இதற்கு முன்னாடி ஈவிகேஎஸ் அவர்கள் நின்று இடைத்தேர்தல் இல்ல நான் சொல்றேன். இல்ல நான் கேட்ட கேள்வி வேற. நான் என்ன கேக்குறேன், நீங்க கருத்தியல் ரீதியா திரு சீமான் அவர்கள் மேல 1000 விமர்சனங்கள் வேணும். அன்னைக்கு இப்படி சொன்னாரே, இன்னைக்கு இப்படி சொல்றாரு, நியாயமான கேள்வி, நம்ம கார்த்திகிட்ட கேட்போம், அவர் பதில் சொல்லட்டும். பட் மை குவெஸ்சன் இஸ், நீங்க ஒரு 8% வாங்கியிருக்கக்கூடிய 7-8% வாங்கியிருக்கக்கூடிய ஒரு கட்சியை உதிரி கட்சின்னு ஒரு லேபிள் ஒட்டுறீங்க. இதே 8% விஜயகாந்த் வாங்கி அவர் எதிர்கட்சி தலைவரே ஆனார். அப்ப நீங்க எப்படி ஒரு கட்சியை நீங்க உங்களை எதிர்த்து இன்னைக்கு நிக்கக்கூடிய ஒரே கட்சி, அத பேர் கூட சொல்ல மாட்டோம், உதிரி கட்சி, உதாசீனப்படுத்துவோம். இப்பயுமே எங்களுக்கு அது ஒரு பொருட்டே கிடையாது. நாடாளுமன்ற இன்னைக்கு இந்த இடைக்கு நடக்கிற இடைத்தேர்தல்ல எப்படி நடந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா? நீங்க ஏற்கனவே சொன்னீங்க மந்தைகளாக நடக்கிறார்கள், அப்படி இப்படின்னு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கா? ஏன்னா எதிரில நிக்கிற எதிரில யாரும் இல்ல, எதிரில பொருட்டே இல்ல, அதனாலதான் உதிரி. அதுதான் அதிமுக நின்றுந்தா பட்டி தான். இல்ல, நான் பட்டின்னு இல்ல, நான் சொல்றேன், எங்க தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் தான். அது கட்டமைப்பு ரீதியில வலுவாக இருக்கிறது 2 கட்சிகள் தான். அது திமுக, இன்னொன்னு அண்ணா திமுக. அது போட்டி என்றால் எங்களுக்கு இடையில தான்.
இதுல வந்து இல்ல அதை நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு வந்து வாக்கு சதவீதம் இல்ல, உங்களால வெல்ல முடியாது, இல்ல உங்களை மக்கள் ஏற்க மாட்டார்கள், உங்களுக்கு கொள்கையில தெளிவில்லை, நீங்க விமர்சனம். உதிரி கட்சின்னு சொல்றது சிறுமைப்படுத்தி பேசுறீங்க. உதிரிங்கிற ஒரு வார்த்தைக்கு சொல்றீங்க. சீமான் பேசாத வார்த்தைகள் கிடையாது. நான் கூசுகிற மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பில் இருந்து பொது மேடைகள் வரைக்கும் அவர் பேசிய வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்க முடியாது. நீங்க காதை கொஞ்ச நேரம் வச்சுட்டு சீமான பேச விட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த காதுக்குள்ள கடப்பாரை விட்டு குத்துறது கூட அவருடைய வார்த்தைகள் இருக்கும். அவ்வளவு அநாகரிக பேச்சுக்களை தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் கொண்டு வந்து நிறுத்துறது சீமானும் சீமானின் கட்சி நபர்களும் தான். ஏன்னா அதை வந்து நான் பல நேரத்தில் சொல்றேன். இன்னைக்கு ஜெகதீச பாண்டியன் வெளியே போன ஜெகதீச பாண்டியன் சொல்றார், நாங்கள் சங்கியாக விரும்புவதற்கு இங்க வரலன்னா, நான் சங்கியா வரதுக்கு உங்கள்கிட்ட வரல, நீங்கள் இன்றைக்கு சங்கியாக 3 நேர சங்கியாக மாறி இருக்கிறீர்கள். சங்கிக்கு ஒரு விளக்கம் சொல்றார். சங்கி என்றால் சக நண்பன். எப்பா இவ்வளவு பெரிய விளக்கம்! 10 ஆண்டு காலம் பல லட்சக்கணக்கான இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழித்து விட்டு தன்னுடைய சுயநல நோக்கத்திற்காக, தன்னுடைய லாப நோக்கத்திற்காக, தன்னுடைய ராஜ வாழ்க்கைக்காக அத்தனை இளைஞர்களின் வாழ்க்கை ஒரே ஒரு நிமிடம் சொல்றேன். மன்னார்குடி விக்னேஷ் அவர்களின் இறப்பு முதற்கொண்டு சொல்றேன். அந்த இறப்புலையும் அதை வந்து காட்டி காசு வாங்கி வசூல் பண்ணி திரள்நிதி திரட்டி தின்ன கும்பல் நாத்தாக்கா. ஓகே, நீங்க கடுமையான விமர்சனங்கள் வச்சிருக்கீங்க. கார்த்தி பதில் சொல்ல விரும்புவாரு. பட் பிஃபோர் ஐ கோ டு ஹிம், நான் இன்னொரு விளக்கமும் உங்கள்கிட்ட பெற்றணும்னு நினைக்கிறேன். எதிர்கட்சிகள் உதிரிகளை தூண்டிவிட்டு எங்களுக்கு எதிராக பண்றாங்க அப்படிங்கிறீங்க. இப்போ அதுலேருந்து நீங்க சொல்ல வர்றது நாம் தமிழருக்கும் அதிமுகவுக்கும் அல்லது பாஜகவுக்கும் ஒரு மறைமுக கூட்டணி இருக்கு. அதான் சொல்லிட்டேங்க. ஆடிட்டர் குருமூர்த்தி யாரு? ஆடிட்டர் குருமூர்த்திக்கும் அதிமுக அதுக்கு இன்னும் நீங்க ஆதாரம். நான் இன்னொன்னு தெளிவா சொல்றேன். சசிகலா அம்மையார் உள்ள இருக்கும் போது என்ன பேசினார் சீமான்னு தெரியும். சசிகலா அம்மையார் ஜெயிலேருந்து வந்த போது, அம்மா நல்ல மனுஷி, அவங்கள மாதிரி ஒரு ஆள் கிடையாது, போய் வீட்டில் உட்காந்து பேசுற வார்த்தை சீமானுடைய வார்த்தை. அதனால என்ன? நான் அதான் சொல்றேன். ஜெயலலிதா அவர்களின் கட்டுப்பாட்டுல, சசிகலா அவர்களின் கட்டுப்பாட்டுல அதிமுக எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். திராவிட கட்சியை எதிர்க்க வந்தவன் நான் அப்படின்னு சொல்றேன். நீங்க சசிகலா வீட்டில் போய் பேச வேண்டிய தேவையில்லை. சித்தப்பா எடப்பாடி பழனிசாமின்னு பேச வேண்டிய தேவையில்லை. திராவிடத்தை வேற இருக்க வந்தவன் சீமான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சித்தப்பா எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லுகிற வாய் எந்த வாய்? இப்ப அவர் மறைமுக கூட்டணி வந்து அதிமுகவுடைய பல ஆண்டுகளாக அண்ணா அவருக்கு தேவை அஜெண்டா அரசியல், அவ்வளவுதான். தன்னுடைய லாப நோக்கம், யார் என்ன செய்தாலும் சரி, தன்னுடைய லாப நோக்கத்திற்காக யாரோடு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசுவார். அதற்கு எடுத்துக்காட்டு தான் பார்ப்பான் இப்ப இவர் சொல்லியிருக்க கருத்து. ஓகே, திரு கார்த்தி, நிறைய கேள்விகள் இருக்கு, பதில் சொல்ல விரும்புகிறேன். இதுல வந்து திமுகவோட செய்தி தொடர்பாளர் பேசுனது வந்து நான் பேச்சா பார்க்கல, ஒரு பிதற்றல், ஒரு உளறல் அப்படிதான் பாக்குறேன். கவனம், வார்த்தையில கவனம். அங்கங்க ஒட்டி 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 இல்ல 5 வருஷம் கூட பயன்படுற வார்த்தையே எல்லாரும் தெரியும். இல்ல 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 ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இது ஏன் நேரம் நான் முழுசா பேசிடுறேன். வெட்டி ஒட்டி அங்கங்க சில செய்திகளை பதிவு பண்றாரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ரொம்ப எல்லாம் பேச விரும்பல. இப்ப வந்து இன்னைக்கு அண்ணாவோட நினைவு நாள். அண்ணா தான் சொல்றாங்க வாக்கு காசு தரலாமா, அதே போல வந்து வாக்கு காசு கொடுப்பது என்பது மக்கள் விலை பேசுவதுக்கு ஒப்பானது அப்படின்னு பேசுறாங்க. என்ன வீழ்த்த வந்து 7 மலை தாண்டி வெங்கடாசலத்தை கூட்டு வர்றாங்க வாக்கு காசு கொடுப்பதற்கு அப்படிலாம் பேசுறாங்க. இன்னைக்கு அண்ணாவோட நினைவாக இருக்கிற வேளையில நான் ஈரோட்டில் இருக்கிறேன். ஈரோட்டில் வந்து திமுக வந்து காளை மாடு போட்ட ஒரு டோக்கன் கொடுத்து வாக்கு காசு கொடுக்குது. 3000 ரூபாய் காசு தர்றாங்க, 300 ரூபாய் காசு தர்றாங்க. வெளிப்படையாக வாக்கு காசு கொடுத்து கொண்டு இருக்கிறது. உங்கள்கிட்ட கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்குன்னா நீங்க கோட்பாட்டை பேசி கொள்கையை பேசி எங்களை வீழ்த்தி காட்டுங்களேன், எங்களை தோற்கடிங்களேன். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் செலவு பண்ணலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் விதி வச்சிருக்கு. இந்த 40 லட்சம் மட்டும் செலவு பண்ணி திமுக எங்களை வீழ்த்தி காட்டட்டும். தேர்தல் ஆணையம் யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? தேர்தல் ஆணையம் யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? வர இருங்க. உங்க அத முதல்ல தெரிஞ்சிட்டு பேசுங்க. உங்க சுட்ல பேசுங்க. இருங்க, உங்க சுட்ல பேசுங்க. நான் முடிச்சிடுறேன். இன்னைக்கு வந்து வெளிப்படையா அதிமுக மேலே குற்றச்சாட்டு வைக்கிறேன். அதிமுக கொடுத்துச்சு, இப்ப திமுக கொடுத்து கொண்டிருக்கு. அப்ப கொள்கை கோட்பாடு இழந்துட்டு மக்களை விலை பேசுறாங்க. கடந்த முறை வந்து மக்கள் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அந்த 40 லட்சம் மட்டும் தான் செலவு பண்ணிருக்காங்களா? அது உறுதியா சொல்ல முடியுமா? 100 விழுக்காடு நான் உறுதியா சொல்றேன். நாங்க 40 லட்சமா செலவு பண்ணலையே, 30 லட்சத்துக்கு வழிதான் நிக்கிறோம். அப்புறம் சொல்றப்ப கொள்கை கோட்பாடு பத்தி எல்லாம் பேசுறாங்க திமுக செய்தி தொடர்பு. இல்ல உங்க பின்னாடி அதிமுகவும் பாஜகவும் இருக்குதுன்றார். நாங்க பாஜகவோட கோட்பாடுகளுங்க, பாஜகவோட கோட்பாடுகளை இந்த 10 ஆண்டு காலத்துல அத்தனை கோட்பாடுகளையும் எதிர்த்து வர்றாங்க. ஒரு சட்டத்தையும் ஒரு திட்டத்தையும் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கல. ஆனா பாஜக கொண்டு வந்த எண்ணெயவை மக்களவையில் ஆதரிச்சிருக்கு இதே திமுக. பாஜகவோட இதெல்லாம் தப்பான எண்ணெயை ஆதரிச்சு திமுக சிஏ எதிர்த்து
இல்ல இல்ல நீங்க அதை புரிஞ்சு வர இருங்க வர ஏன் நான் வெளில இருந்து பேசுறேன். இது என் சுற்று, நான் முழுமையா பதிவு பண்ணிடுறேன், அப்புறம் பேசுங்க. உங்க சுற்றுல நீங்க பேசுங்க. மக்களை விட என்ஐஏவை இதே திமுக ஆதரிச்சு, ஜிஎஸ்டியை மாநிலங்களே ஆதரிச்சாங்க. ராமர் கோயில் கட்டிக்கொள்ளலாம்ங்கிற உச்சநீதிமன்ற தீர்ப்பை திமுக வரவேற்றது. செஞ்சி மஸ்தான் அதற்கு நிதி கொடுத்தார். அது மட்டும் இல்லாம அதை நியாயப்படுத்தி கே.என். நேருவும் ஆர்.எஸ். பாரதியும் பேசினாங்க. மிக அண்மையில ரகுபதி சொன்னாரு, இந்த திராவிட மாநிலத்துக்கு முன்னோடியே ராமர் தான், ராமர் சமூக நீதி காவலர். ராமருங்கிற முழக்கத்தை வைக்கிற கட்சி இந்துத்துவ கட்சியா இல்ல சமூக நீதி கட்சியா? இது முத கேள்வி. அப்புறம் எஸ்.வி. சேகரோட நாடக விழாவில் மிக அண்மையில ஸ்டாலின் பங்கேற்றாங்க. பங்கேற்றது மட்டும் இல்லாம எஸ்.வி. சேகரோட அப்பா பேரை ஒரு தெருவுக்கு வைக்கிறதா உறுதிமொழி கொடுத்தாங்க. 2018ஆம் ஆண்டு பத்திரிகையாளர்கள் எழுதிய வழக்கில் எஸ்.வி. சேகர் கடந்த ஜனவரி 2ஆம் தேதி குற்றவாளி என்று உயர்நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டிருக்காரு. அப்ப இப்போ வரைக்கும் குற்றவாளி தான். ஆனா நீதிமன்றம் மேல்முறையீடு பண்ணுவதற்கு வசதியாக 90 நாட்களுக்கு தீர்ப்பை நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்ப மேல்முறையீடுக்கு எஸ்.வி. சேகர் போறாரு, உச்சநீதிமன்றத்துக்கு போற வேளையில எஸ்.வி. சேகர் இவ்வளவு இணக்கமாக முதலமைச்சர் ஸ்டாலினோட இருந்தா மேல்முறையீட்டின் போது தமிழ்நாடு அரசோட வாதம் என்னவாக இருக்கும்? எஸ்.வி. சேகருக்கு எதா இருக்குமா இல்ல எஸ்.வி. சேகருக்கு ஆதரவா இருக்குமா? இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கு? நீங்க பார்ப்பன இருப்பு பேசுறீங்களே, இதை பேச யோகிதா இருக்குதா? இந்து ராமயா யோகிதா எங்களுக்கு பார்ப்பான் எல்லாரையும் சமமாக பார்ப்பான்னு சொன்ன சீமானே. நான் சொல்லல சொன்னதுக்கான விளக்கத்தை சொல்லுங்க. அதான் பார்ப்பன எதிர்ப்பா? ஒரு நிமிஷம் உங்க சுற்றுல பேசுங்க. 2வது சுற்றுல நீங்க கேள்விகளை வைங்க, நான் பதில் சொல்றேன். முதல் சுற்று ஏன் சுற்று, நான் பேசி முடிச்சிடுறேன். பார்ப்பனர் அன்று சொன்னது பாரதி குறித்தான சொல். பாரதி குறித்தான சொல்லிய ஒட்டுமொத்தமா சொல்லல. அப்புறம் அண்ணா பார்ப்பன அல்லாத அரசியல் கைவிட்டுட்டு விபி ராமன் ஒரு பார்ப்பனரை திமுகவோட கொள்கை வகுப்பணியில வச்சிருந்தாங்க. திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, அதிமுக நேரடியா எங்களை எதிர்கொள்ள தயங்குகிறது, பயப்படுகிறது, அதனால வேற பேரை தூண்டி விட்டு எங்களுக்கு எதிராக பேச வைக்கிறாங்கன்ற ஒரு விமர்சனத்தை முதலமைச்சர் வைக்கிறார். அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா உங்களுக்கும் நாம் தமிழுக்கும்? எளிய தமிழில் கோடிக்கணக்கான மக்களை எழுத வைத்தவர், பேச வைத்தவர், புரட்சி செய்தவர் தமிழதந்தை ஐயா சீபா ஆயத்தனார் அவர்கள். அவர் உருவாக்கி ஒரு பெரும் நிறுவனம் தந்தி தொலைக்காட்சி என்று நம்ம வழிவழியா வந்திருக்கு. இதுல மிக கண்ணியத்தோடு நம்ம அனைவரும் கருத்துக்களை பேசுவோம். தயவு செஞ்சு வெறுப்பரசியலை பதிய வேண்டாம். அசோகசி மேடம் ஒரு பெண்ணா இருக்காங்க, தயவு செஞ்சு புரிந்து கொண்டு பேசுகிறேன் என்று பணிவாக வேண்டுகிறேன். அதாவது ஈரோடு கிழக்கு தேர்தலை அதிமுக புறக்கணித்ததற்கான காரணத்தை தெளிவாக சொல்லிவிட்டது. கடந்த போட்டியிட்ட போது எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தோம் என்பதை பட்டிமறை திருமணம் தாண்டி பண்ணாங்க. இப்போ ஒவ்வொரு முறையும் ஓராண்டு உள்ள பதவிக்காக தொண்டர்களை குவித்து பொருளாதாரத்தை செலவு செய்து ஒட்டுமொத்த கட்சி துறைகளை அழைத்து சிரமப்படுத்த வேண்டாம், நிச்சயமாக தேர்தல் ஜனநாயகம் நடக்காது என்று உறுதியா எந்த மாற்றத்தில் இல்லை. ஆனா இன்றைக்கு ஒரு கொள்கை போர் என்கிற பெயரில் ஒரு தனிப்பட்ட முறையில பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் பேசிய அளவுக்கு திமுக சில செயல்கள் செய்யறது, எதிர்க்கிறது செய்யறாங்க. என்னன்னா இதற்கெல்லாம் என்ன பலியாவது மக்கள் தான். உங்களுக்கு மேடையில தேர்தல் பிரச்சாரத்துக்கு சொல்ல நாட்டின் மிகப்பெரிய மக்கள் இயக்கம், நீங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தை உதிரின்னு சொன்னா யாரும் சொல்றீங்கப்பா? அதிமுக என்ன வாக்கு வச்சிருக்கு? ஒரு சில வாக்கு. பிசிகே வச்சிருக்குது, காங்கிரஸ் பாருங்க, கம்யூனிஸ்ட் கட்சி பாருங்க. அப்ப இவரெல்லாம் உதிரின்னு சொல்றீங்களா? அப்போ இது ஜனநாயகம் இல்லாமே. அப்போ இந்த மாதிரி ஜனநாயகத்துல ஒவ்வொருவருக்கும் 1000 வாக்கோ 500 வாக்கோ சுயேட்சை இருக்கிறாங்களோ அரசு கட்சி இருக்கிறாங்களோ அது வாய்ப்பு மக்களை பொறுத்து உண்டு. ஆனால் இங்க இது மாதிரி உதிரி என்ற வார்த்தையை பயன்படுத்தி முதலமைச்சர் பொறுப்பை மறந்து அவர் பேசுவது, அறிக்கை வெளியிடுவதெல்லாம் உண்மையிலேயே அதிமுகவை அப்படி சொன்னதா நினைவில்லை. ஐ மீன் அப்படியே ஒரு நான் சொன்னேன், யார சொன்னாலுமே கம்யூனிஸ்ட் கட்சி பொதுவாக இயக்க தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ மக்கள் போராட்டம் பண்றாங்க, ஒவ்வொரு கட்சி மக்களுக்கு இயங்குது. இப்ப ஏதாவது ஒரு நோக்கம் உருவாக்குறாங்க. இப்ப அவர்கள் நோக்கத்தை நீங்க அரசியல் இதே பேசுங்க, எதிரி எதிரி என்று பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நாம வாழுகிறது விஞ்ஞான யுகத்துல எத்தனையோ கருத்து போய் இன்னும் கீழ்த்தரமான தவறான வார்த்தைகளை கட்சி ரீதியாக தலைமை ரீதியாக பேசி கடந்தால் அடுத்த தலைமுறைக்கு ஆபத்து தான். ஐயா பேரரசு அருமையா வர்றாங்க, நான் கருத்து ரீதியா மோதுறோம், நண்பரா இருக்கிறேன். இப்ப அதிமுக நிச்சயமாக யாரையும் தூண்டிட்டு அரசியல் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி செய்ய வேண்டிய நேரடியா
இல்ல இப்போ சில உதாரணங்கள் பாருங்களேன். இப்போ வந்து பெரியாரை பற்றி திரு சீமான் அவர்கள் பேசுறாரு. நீங்க வந்து அண்ணாவை பத்தி பேசினப்போ எவ்வளோ கொதிச்சு கொந்தளிச்சு எவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்தீங்க. ஆனா திரு சீமான் அவர்களுக்கு அதே அளவுல வந்து நீங்க கொடுத்துருக்கீங்களா அப்படின்னா இல்லை. அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மறைமுக கூட்டு இருக்குன்னு அவங்க சொல்றதுக்கு இதெல்லாம் ஒரு சான்றா மாறிடாதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. சரிங்க, பேரறிஞர் அண்ணா குறித்து அண்ணாமலை கடுமையா பேசினாரு. அதிமுக தான் கொதிச்சு. திமுக ஏன் மௌனம் காத்துது? பாஜக திமுக மறைமுக உறவு சொல்றீங்களா? அதாவது தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, அதிமுகவின் வழிகாட்டிகள், அவர்கள் தான் தலைவர்கள். அண்ணா இயக்கம் இருக்கிறது. ஆனா சீமான் அவர்களை நீங்க கண்டிச்சிருக்கீங்களா? பெரியார் மேட்டர்ல நீங்க கண்டிச்சிருக்கீங்களா? அதிமுக கண்டித்தது ஜெயக்குமார் சொன்னாரு. ஆனா எல்லாருமே கண்டிச்சாங்க. ஆனா அவருக்கு இன்னும் கொள்கை அவர் இப்படிதாங்கிறாரு. ஒரே அண்ணா போயிடலாம். அதேதானுங்க அண்ணாமலைக்கும். அவரு தான் எங்களுக்கு திராவிடம் பிடிக்காது, அதனால நான் அண்ணாவை விமர்சிக்கிறேன்னாரு. அவரை நீங்க விடலையே. அதான் நான் சொல்றது. இப்ப தொடர்ந்து பேசணுமா? அண்ணாவை விமர்சித்தார், அந்த கூட்டணி இருந்தால் வெளியே வந்துட்டோம், அவ்வளவுதான். இப்ப நாம் தமிழர் திமுக ஒண்ணு கூட்டணி இல்லையே, தனியாக தானே. திமுக கொள்கை வேறு, நாம் தமிழர்கள் வேறு. அந்த கொள்கையை மக்கள் வைத்து ஏற்பட்ட மக்கள் முடிவு. இதற்காக போய் பெரியாரை ஒருபோதும் சிறைப்படுத்த யாரும் அனுமதிக்க போறது இல்ல. இப்ப நான் அண்ணாவை சொன்னாலே ஒத்துக்க போறது இல்ல, அப்பாவை சொன்னாலும் ஒத்துக்க போறது இல்ல, எடப்பாடி சொன்னா ஒத்துக்க போறது சாத்தியம் நிலைப்பாடு தான். ஆனா அதற்காக வயந்து கட்டிக்கொண்டு தற்போது ரீதியாக அவருடைய பின்புலத்தை எல்லாம் பேசி இது என்ன மக்களுக்கு பயன் சொல்ற, என்ன லாபம், இதையே பேசி போங்க. ஏடிஜி பதவியில் ஒரு பெண் கல்பனாநாயக் தன்னுடைய உயிருக்கே ஆபத்துக்கிறாங்க. அலுவலகம் எரித்து எரிக்கப்பட்டிருக்கு. அது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இஷ்யூ தான் சொல்லி விளக்கம் வந்திருக்கே டிஜிபி கிட்ட இருந்து. இல்ல நான் சொல்றது ஆகஸ்ட் 15ஆம் தேதியே கல்பனாநாயக் அவர்கள் புகாரை கொடுத்தாங்க. அதான் இல்ல நாங்க அப்பவே விசாரிச்சிட்டோம். நாங்க ஈபியை கூப்பிட்டு விசாரிச்சோம், தீயணைப்பு துறையை கூப்பிட்டு விசாரிச்சோம், யாரெல்லாம் விசாரிச்சோம் என்னன்னு டிஜிபி கிளியரா அறிக்கை கொடுத்திருக்காரு. நீங்க திமுகவுங்க இந்த 4 ஆண்டு கால ஆட்சி மிக மோசமான ஆட்சி. இதுவரை தமிழ்நாட்டில் ஆண்டவர்களே இது போன்ற மோசமான ஆட்சி செஞ்சதில்லை. இந்த ஆட்சியை பாதுகாப்பதற்கு ஒன்று பிஜேபி, இன்னொன்று ஆளுநர், நாம் தமிழர் பயன்படுது. உண்மையை சொன்னா இவர்கள் இந்த பேச்சு பிரச்சனை எல்லாம் நாம் தமிழர் இப்ப அவங்களுக்கு தான் பி டீமா. இப்ப பி டீம் சொல்ல வந்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்ல வார்த்தை யாரும் யூஸ் பண்ணல. அதாவது பெரியாரை குறித்து பேசிய பிறகு, பதிலுக்கு பதில் பேசிய பிறகு மக்கள் பிரச்சனை மறைக்கப்பட்டு விட்டது. இப்ப அவங்க நாம் தமிழர் வந்து திமுகவுக்கு தான் உதவுது. இல்ல நாம் தமிழர் ஏதோ ஒரு மக்கள் பேசுறாங்க, ஆனா திமுக பயன்படுத்த உண்மை. இப்ப 1 மாத காலமா மக்கள் பிரச்சனை போட்டு திமுக இது கையெடுத்துக்கொண்டு லாபகமாக தப்பிக்க முயற்சிக்குதுங்க. இது மிகப்பெரிய ஆபத்து. திமுக அகற்றப்பட வேண்டும் என்கிற நோக்கம் இருந்தால் நிச்சயமாக இது மூடி பெறுவது தவறானது. கேட்போம் சார், கேட்போம். திரு அருணன் அவர்கள்ட்டையும் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். நீங்க 7-8% வாக்கு வைத்திருக்கக்கூடிய நாம் தமிழர் உதிரி என்று சொன்னால் இப்போ கம்யூனிஸ்ட் விசிக்கெல்லாம் என்னன்னு கேட்கிறாரு இப்போ திரு மணிகண்டன். நான் முதல்ல எதிரொலிக்குது, தயவு செஞ்சு கொஞ்சம் கரெக்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார், டன். உங்களுக்கு தொடர்ந்து பேச முடிஞ்சா நீங்க அப்படியே தொடருங்க, நம்ம சரி பண்ணிடுவோம். நான் பேசுறேன், ஆனா கொஞ்சம் கரெக்ட் பண்ணு. முதலமைச்சருடைய அந்த வாக்காளர்களுக்கான அந்த வேண்டுகோள் அறிக்கை அதை நான் முதல்ல இருந்து பூரா முடிச்சா படிச்சேன். அவர் அந்த மக்களுக்கு, அந்த தொகுதி மக்களுக்கு தன்னுடைய ஆட்சி செய்தது அவர்களால் சொல்லி கடைசியா ஒரு 2 விஷயத்தை சொல்றாரு. ஒண்ணு, எங்களுடைய ஆட்சி அதனுடைய சாதனைகளை எதிர்கொள்ள முடியாம அதிமுகவும் சரி பாஜகவும் சரி களத்துக்கு வரல, அவங்க விலகி போயிட்டாங்க. பிறகு அந்த வார்த்தை, நீங்க சொன்ன வார்த்தையை போட்டு அவங்க மூலமாக அவங்களை தூண்டி விட்டு எதிர்க்க வைக்கிறாங்க. எப்படியும் வெற்றி எங்களுக்கு தான் முடிக்கிறார். நான் படிச்ச உடனே எனக்கும் கூட பட்டுச்சு, அந்த உதிரிங்கிற வார்த்தையை முதலமைச்சர் தவிர்த்து இருக்கலாம். அதுதான் எனக்கும் பட்டுச்சு. ஆனால் ஒரு விஷயம் உண்மை, அவர் சொன்னது நாதாக்காவுக்கு பின்னால் பாஜக இருக்கு என்பது என்னுடைய அழுத்தமான அபிப்பிராயம். நாதாக்கா நண்பர் மறுக்கக்கூடும். ஆமா, குறிப்பா பாஜக. நான் எதை வச்சு சொல்றேன்னா பாருங்க, இப்ப எங்க பெரியார் மீது அவதூறு பொழியணும், விமர்சனம் இல்லைங்க. அவர் சொல்லாத ஒன்றை, பெண்களை பற்றி சொல்லாத ஒன்றை பேசி மிக கொச்சையாக அந்த ஒரு பெரிய தலைவரை இவர் ஏன் பேசுறாரு? சரி, ஏதோ ஒரு வகையில அதுக்கு இது வரைக்கும் அவர் ஆதாரம் கொடுக்கல. ஆனா பாஜக தலைவர் அண்ணாமலை ஓடியாரு.
அவன் சீனுக்குள்ள வந்து நான் நிறைய ஆதாரம் இன்னும் கொஞ்ச நாள்ல. அதுவும் நான் வந்து சீமான் கிட்ட தருவேன் ஆதாரத்தை. 2 பேரும் ஏதாவது ஆதாரம் கொடுத்திருக்காங்களா? அதனாலதான் அவதூறுங்கிறேன். விமர்சனம் செய்யட்டும். பெரியாருடைய கருத்துக்கள், இந்த கருத்து எனக்கு பிடிக்கலையா, நான் அதை ஏற்கல, காரணம் இது அப்படின்னு சொன்னா நம்ம அதுக்கு அவங்க பதில் சொல்லலாம். யார் வேணாலும் பதில் சொல்லலாம். ஆனால் ஒரு மிக மிக மோசமான ஒரு அவதூறை வந்து தந்தை பெரியார் பற்றி சீமான் அவர் பேசுறார். தொடர்ந்து அதே போல, அதை விட எனக்கு ரொம்ப கொடுமையா இப்பொழுது என்னால தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்று, எனக்கு விமர்சனம் உண்டு பெரியாரை பற்றி. ஆனா அடிப்படையில அவர் ஒரு பெரிய சமூக சீர்திருத்த போராளி, அது என்னுடைய மதிப்பீடு. ஆனா அவரை பற்றி இவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கெல்லாம் இது பெரியார் மண், அதை நான் ஏற்கலைன்னு சொல்லலாம். அடுத்து ஆனா என்ன, எங்களுக்கு பெரியார் ஒரு மண். எவ்வளவு கொச்சையான வார்த்தை, எவ்வளவு ஒரு இகழ்ச்சி இருந்தா அவருடைய உள்ளத்துக்குள்ள இத்தகைய சொற்கள் வெளிப்படும் சகோதரி. அப்ப இதெல்லாம் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது. இதை பூரா கேட்டோம்னு பார்த்தா பாஜக தமிழ் மாநில தலைவர்கள் ஒரே உற்சாகம். அதுவும் சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் என்ன மாதிரி பேசுறாங்க. நாங்கதான் முத இப்படி எல்லாம் பேசணும், இப்ப தயார் சீமான் பேசினார். இல்ல ஆனா கார்த்தி அவர்கள் பேசும்போது நிறைய கேள்விகள் முன் வச்சார்ல. அவர் வந்து நீங்க ராமர்னு சொல்றதுல தொடங்கி எஸ்வி சேகர் வரைக்கும் எப்படி திமுகவுமே தான் அவங்க சார்பு எடுக்குதாங்க, அப்போ அவங்களும் வந்து அவங்க பின்னணியிலேயே RSS இருக்கான்னு கேக்குறாருல. இல்லங்க, அதுக்கு நான் அப்புறம் வர்றேன். நான் சொல்ல வர்ற பாயிண்ட், இந்த தேர்தலை பொறுத்த வரையில நாத்தாக்கா பின்னாடி பாஜக குறிப்பா இருக்கு என்பதற்கு இப்ப அவர் செய்யற பிரச்சாரம் திரு சீமான். இல்ல சார், இதுக்கு நீங்க உதாரணமா சொல்றீங்க, கரெக்ட் இல்ல, யூ மேட் யுவர் பாயிண்ட். நீங்க பெரியார் பத்தி சொல்றாரு, ஆகவே அவர் பின்னால் RSS இருக்குன்றீங்க. உங்களை தான் கேக்குறேன், நான் வேற யார்ட்டையும் போல, உங்களை தான் கேக்குறேன். அதே மாதிரி ஒரு 4 உதாரணம் அவர் திமுக சொல்றாரு, அப்ப அதையும் நம்ம சொல்லிட முடியுமான்னு ஏங்க அவங்க சொல்றதுக்கு நான் பதில் சொல்லி ஏங்க என்னை போட்டு ஒப்பு பண்றீங்க? நான் அதுக்கு அப்புறம் வர்றீங்க. நான் வந்து கேள்வி அவரை நோக்கி நீங்க கேளுங்க சார், இவ்வளவு நேரம் நீங்க கேட்டீங்க சார், இது நியாயமே இல்ல. இல்ல வேணுமனே என்ன கேக்குறீங்க பேச விடாம? ஐயோ, நான் கேட்கிற கேள்வி, பெரியாரை பற்றி இப்படி கொடூரமாக இழிவாக ஒரு கட்சியினுடைய தலைவர் பேசுறாரு. அதனுடைய நோக்கம் என்ன? ஈரோடு கிழக்கு தொகுதியிலே பாஜகவுடைய ஓட்டுகளை வாங்குவதற்காக அவங்கள தயாராக இருந்தாங்க என்பதற்கு தமிழிசை சவுந்தரராஜனுடைய பேச்சு. சீமான் எங்களுடைய தீப்பாட்டு சொல்லியிருக்காங்களா இல்லையா? அதுக்கு ஏற்றாக முழங்கினாரு. சீமான் பிரமாதமாக பேசுகிறார், அவருக்கு எல்லா விதமான உதவியும் செய்ய நாங்கள் தயார். இது அட்டை என்னங்க, என்ன நீங்க நீ பேச விட மாட்டேங்கிறீங்க? இதெல்லாம் நீங்க சொல்லி முடிச்ச அப்புறம் தான் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். நான் இப்ப சொல்லிடுறேன், நீங்க அதுக்கு பதில் சொல்ல வேணாம். நீங்க பேசி முடிச்சிருங்க, நான் மத்தவங்கள்ட்ட போயிடுறேன். நீங்க பேசி முடிச்சிருங்க, நீங்க முடிச்ச அப்புறம் நான் போறேன்னு தான் சொல்றேன். வேற ஏதாவது இருந்தாலும் பேசி முடிச்சிருங்க, நான் கேள்வி கேட்கல. இல்ல கேள்வி என்றால் இந்த விஷயத்த நான் ஏன் கருத்து என்ன, நீங்க வந்து அவங்க பின்னாடி இருக்காங்கன்னு நான் முதலமைச்சர் சொல்றது சரி என்பதற்கு நான் ஆதாரம் கொடுக்க வேணாமா? நீங்க பேசுங்கன்னு சொல்லிவிட்டேன் நானு. முடிச்சேன், ரைட்டுங்க, அதுக்குதான் வர்றேன். அதே போல தொடர்ந்து பெரியாரை ஒழிப்பதே என்னுடைய வேலைன்னு பேச. ஆகவே என்னுடைய சந்தேகம், வலுவான சந்தேகம் என்ன வருது என்றால், நமக்கு வேற எங்கேயும் ஓட்டு கிடைக்காது, ஆகவே பெரியார் எடுத்து பேசினா பாஜக களத்துல இல்ல, ஆகவே பாஜக ஓட்டு கிடைக்கும் என்று அவர் கிளம்பி இருக்காரு. இதன் மூலமாக நாத்தாக்காவுக்கு பின்னாடி பாஜக இருக்கு என்பது என்னுடைய அடிப்படையான கருத்து. ஓகே, நன்றி. இல்ல இதை முடிக்கலையா? ஒரே நிமிஷம். என்னங்க இது? கேள்வி ஐயாக்கு ஒரு கேள்வி. இல்ல 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 திரு மணிகண்டன், இல்ல அவர் முடிக்கட்டும் முதல்ல. என்னங்க இது, நீங்க தான் பேசுறீங்க, அதுக்கு கேள்வி ஒன்னும் சொல்ல, நான் எதுவுமே சொல்லல. திரு மணிகண்டன் உங்கள்ட்ட வரேன். திரு மணிகண்டன், அவர் என்னையே கேள்வி கேட்க கூடாதுன்றாரு, நீங்க எப்படி கேட்பீங்க? இல்ல உங்களை கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லல, நான் சொல்லிக்கிட்டு வரும்போது அதை இடம் பறிச்சு அதை தடுத்துட்டு நீங்க வேற ஒரு ஐயா நீங்க முடிங்கய்யா, நீங்க முடிக்கிறதுக்காக 3 பேர் கையை உயர்த்தி காத்துட்டு இருக்காங்க. நல்லது. ஆகவே என்னுடைய அழுத்தமான குற்றச்சாட்டு,
இன்றைய தினம் பாஜக நாதாகாவின் பின்னால் இருக்கிறது. சீமான் அவர்களும் அதற்கு ஒப்புக்கொண்டு போகிறார். நமக்கு பாஜகவுடைய ஓட்டு வேண்டும் என்றால் பெரியாரை தாக்கி பேச வேண்டும், இழிவாக பேச வேண்டும் என்று கிளம்பி இருக்கிறார். ஆகவேதான் இந்த ஒரு வகையான கூட்டணி உருவாயிருக்கு. அதை முதலமைச்சர் சுட்டி காண்பித்திருப்பது மிகச்சரி. அதிமுக பொறுத்தவரை அதிமுக பொறுத்தவரை என்று பார்வை சகோதரி ஒரு விஷயத்தை சுட்டி காண்பிச்சிங்க. நான் ஒன்றை புரிந்து கொள்கிறேன். எடப்பாடியார் சீமான் அவர்களுக்கு அந்த அளவுக்கு பெரியார் விவகாரத்துல ஒரு அழுத்தமான எதிர்வினை ஆட்டவில்லை. முதல்ல வருத்தம் அளிக்கிறதுனாரு, அப்புறம் இதெல்லாம் தவிர்க்கணும்னாரு. ஆனால் வேறு சில தலைவர்கள் பெரியார் பற்றிய சீமானுடைய இந்த உரைகளை வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. நான் அதையும் கேட்டேன். KP முனுசாமி போன்றவங்க, ஜெயக்குமார் கூட பிறகு அதெல்லாம் பேசினார். அதை நான் ஒட்டுமொத்தமா பார்க்கிறேன். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது பெரியார் பற்றி சீமானுடைய இந்த பேச்சுக்களை அதிமுக தலைமையாலும் கூட செரிக்க முடியவில்லை என்பதை நான் பார்க்கிறேன். ஆகவே நான் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி நான் கேள்வி கேட்காம இருக்க முடியும் உங்களுக்காக, மற்றவங்களை பேச விடாம இருக்க முடியாது. சகோதரி அவ்வளவுதான். நீங்க பேச விடுங்க. தேங்க்யூ. திரு பொங்கலூர் மணிகண்டன். இல்ல ஐயா, அருணனுக்கு ஒரு பணிவான கேள்வி. திரு சீமான் அவர்கள் குறித்து பேசலீங்களா? கடந்த காலத்துல ஐயா கருணாநிதி அவர்களும் திரு MK ஸ்டாலின் அவர்களும் இன்னைக்கு திமுக சேர்ந்து ஒட்டுமொத்த தலைவர்களுமே எம்ஜிஆர், அம்மா, எடப்பாடி குறித்து எவ்வளவு கேவலமா பேசினாங்க. அதை பட்டியல சொல்ல விரும்பல, சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசினாங்க. அப்ப இன்னைக்கு கொதிக்கிற நீங்க அன்னைக்கு ஏன் அதிமுக பேசும்போது கண்டிக்கல? கூட்டணி தருமா? அப்ப திமுக நிழலாகவே மாறிட்டீங்களே. அப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு கொச்சையான அரசியல் பண்பாட்டை உருவாக்கியது திமுக, கருணாநிதி. இதை மறுக்க முடியுமா நீங்க? ஐயா அருண் எழுதிய புத்தகத்தை நானே படிச்சுக்கிறேன். அவரே சொல்லியிருக்காரு. அவரே சொன்ன வார்த்தையை இன்னைக்கு வேற பேசும்போது அப்ப அந்த பண்பாடு இன்றைக்கும் நீடித்து கொண்டிருக்கிறது. அது நீங்க மறுப்பீங்களா? அப்போ அருணனையாவுக்கு ஒரு சீமான பிடிக்க பேசுறீங்க. நான் சீமான் மக்கள் வாங்கல. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த கலாச்சாரத்தை உருவாக்கியது திமுகவும் கருணாநிதியும். இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி அதை கடந்து போவதையே பேசுமா? எடப்பாடி குறித்து துணை முதலமைச்சர் என்ன பேசினார் தெரியுமா சார்? ஐயா நீ மறுப்பீங்களா? இதே ஸ்டாலின் அம்மாவோட என்ன பேசினாங்க? இன்றைக்கும் அச்சில் இருக்கிறது யூடியூப் சேனலுக்கு படிச்சு பாருங்க. நான் சொல்லும்போது சொல்லுங்க. நீங்க பதில் சொல்ல விரும்புறீங்களா? திமுக பதில் சொல்ல விரும்புறாங்க? நான் சொல்றேன். அதாவது பாருங்க, இன்றைய நடப்பு பத்தி பேசினா இன்னும் சொல்ல போனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே தன்னுடைய தலைவர்களில் ஒருவர் பெரியார். இன்னும் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க, எங்களுடைய கட்சி அண்ணாவுடைய பெயர் இருக்கு, அண்ணாவுடைய தலைவர் பெரியார், அவரை இகழ்ந்து பேசுவதை எங்களால் ஒப்புக்கொள்ள முடியாதுன்னு அவங்க பேசுனதெல்லாம் நான் இங்க மேற்கோள் காட்டி பேசினேன். இப்ப இத கூட அவர் சொல்லாம நான் சொல்ல வேண்டியிருக்கு. இவர் எங்க போயிட்டாருன்னா அதிமுக ஆதரவாளரு. சார் அவரோட கேள்வி சிம்பிளானது. ஒரு தவறான வார்த்தையை யார் சொன்னாலும் கண்டிக்கணுமா இல்லையான்னு கேக்குறாரு. நான் தானே இப்ப இந்த உயிரிங்கிற வார்த்தை இப்ப நான் கண்டிச்சேனா இல்லைங்களா? என்ன சகோதரி, அவரும் தான் அவர் அதிமுக ஆதரவாளர். அதெல்லாம் கண்டு போய் நேர கலைஞர் காலத்துக்கு போனா அப்ப நான் எம்ஜிஆர் காலத்துக்கு போவா? எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட இருந்தவங்க திமுகவை பத்தி என்னென்னலாம் பேசினாங்க, ஜெயலலிதா அம்மையார் அதை எப்படி ரயிச்சு கேட்டுட்டு இருந்தாங்க, அதுவும் நான் கேட்டுக்கேன். அதுக்குள்ள நான் வரவா? நீங்க கடந்த காலத்துக்கு போறது இன்னைக்கு உள்ள திரு மணிகண்டன் இது பேசிட்டே போலாம். ஒரு ரெண்டு பேருக்குமே நிறைய உதாரணங்கள் இருக்கும் கொடுக்கறதுக்கு. ஏன்னா ரெண்டு பக்கமுமே நிறைய வார்த்தைகள் விடப்பட்டிருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். திரு விக்கி ஒரு நிமிஷம். அதாவது அண்ணன் பொங்கலூர் மணிகண்டன் என்ன சொல்றாரு, பெரியாரை விமர்சிக்கிறார் சீமான், நாங்கள் கண்டிச்சிட்டோம் அப்படின்னு கடந்து போறாரு. ஆளுநர் RN ரவி தமிழ்நாடுங்கிற பெயரை தமிழகம்னு அழைக்கலாம்னு பேசுறாரு. அன்னைக்கு அதிமுக கோமால இருந்ததான் எனக்கு தெரியல. ஏன்னா அண்ணா இந்த ஆட்சி பொறுப்புக்கு முதல் விஷயம் இந்த தமிழ்நாடுங்கிற பெயர் சுற்று விழா கடைசி அவர் அந்த நிமிடத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த ஒரு ஆளுநர் உட்கார்ந்து கொண்டு தமிழகத்துல பேசுகிறார். அன்னைக்கு மௌனமாக வாய் மூடி வேடிக்கை பார்த்தது எடப்பாடி பழனிசாமி அதிமுக. ஒரு கண்டன அறிக்கை இல்ல தமிழ்நாடுன்னு பெயர் சுட்டும் போது.
அப்ப அதுக்காக உயிர் தியாகம் செஞ்சது யாரு? அந்த பேரை சூட்டின அண்ணாவிற்கு என்ன மரியாதை? இதை நம்ம பார்க்கணும். நம்ம நிறைய இஷ்யூஸ் போயிட்டே இன்னைக்கு வருவோம், ஈரோடுக்கு வருவோம். அருணன் சொல்ற மாதிரி கலைஞர் காலத்துக்கு போலாம், எம்ஜிஆர் காலத்துக்கு போலாம், முன்னாடி பின்னாடி நிறைய போயிட்டே இருக்கலாம். திரு மணிகண்டன் சுருக்கமா அதுக்கு பதில் சொல்ல விரும்புனீங்கன்னா நான் அப்புறம் கார்த்திட்டு போகணும். இல்ல, தமிழுக்கு பேசுகிற நீங்கள் தமிழர்களுக்கு ஏன் பேசுற? தமிழ் ஒரே நிமிஷம் என்று சொன்னால் பேச மாட்டீங்க. ஏன்னா நீங்க தமிழர்களே இல்லைன்னு சொல்றாங்க. அதான் உண்மையா? யார் தமிழர்ல? யார் தமிழர்? அந்த கேள்வி இன்னைக்கு யூஜிசிக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டாரா? நீங்க 6ஆம் தேதி பிப்ரவரி 6ஆம் தேதி டெல்லியில போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துது. இன்னைக்கு மத்திய அரசு கொண்டு வருகிற அத்தனை விஷயங்கள் மாநில சுயாட்சியை பேசிக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா 4 ஆண்டுகள் இல்ல, அதிமுக அரசு உதயநிதி திட்டம் முதற்கொண்டு அத்தனையிலும் அடிமைகளாக இருந்த அதிமுக கூட்டத்தை தான் இன்னைக்கு மக்கள் ஓரத்துல உட்கார வச்சிருக்காங்க. இன்னைக்கு கூப்பிட உட்கார்ந்தும் நீங்க திருந்தல. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு எதிராக ஒரு கருத்து கூட மணிகண்டன் சார். தேங்க்யூ திரு விக்கி. திரு கார்த்தி, நீங்க ரொம்ப நேரமா குறுக்கிட வருவீங்க. அருணன் சொன்னாங்க இந்த பெரியார் குறித்தான விமர்சனத்தை வச்சாலே அதுக்கு ஒரு உள்நோக்கம் இருப்பிக்கிறாங்க. பாஜக பி டீம் அப்படின்னு வைக்கிறாங்க. பெரியார் குறித்தான விமர்சனத்தை தான் நாம் தமிழர் கட்சி வைக்குது, மதிப்பீடை தான் நாம் தமிழர் கட்சி வைக்குது. பெரியாரை கொச்சைப்படுத்தி எழுதியது கடந்த காலத்தில் முரசொலி தான். என் கையில் முரசொலியில் போட்ட கார்ட்டூன் இருக்கு. இந்த பெரியார் தூக்கில் தூங்குறது போல கார்ட்டூன் போட்டிருக்காங்க. அப்ப பெரியாரை இகழ்ந்ததும் பெரியாரை கொச்சைப்படுத்தும் திமுக தான். நாங்க விமர்சனம் வைக்கிறோம். அப்புறம் இல்ல நீங்க செய்யற விமர்சனத்தை இல்ல பேராசிரியர் அருணன் என்ன சொல்றாரு, நீங்க செய்யற விமர்சனத்தை யார் கொண்டாடுறாங்க பாருங்க. பிஜேபி தான் கொண்டாடுது, டாக்டர் தமிழிசை தான் கொண்டாடுறாங்க. அது அவங்களோட அரசியல். இன்னைக்கு வள்ளுவனையும் அம்பேத்கரையும் அவங்க கொண்டாடுறாங்கிறதுனால வள்ளுவனும் அம்பேத்கரும் வலதுசாரிகள் இந்துத்துவா ஏற்றுக்கொண்டவங்க இல்ல. என் கையில தாய்மண் இதழ் இருக்கு. 2002 9 மாதங்கள் தாய்மண் இதழ்ல பெரியார் மறுபரிசீலனை அப்படிங்கிற தலைப்புல ரவிக்குமார் கட்டுரை எழுதியிருக்காங்க. அது தொடராகவே கொண்டு வந்திருக்காங்க. கடைசியா எப்படி முடிக்கிறாங்கன்னா, பெரியார் இவர்கள் நெருக்கடி கொடுத்தனால அந்த கட்டுரையை முடிக்கிறாங்க, தொடர முடிக்கிறாங்க. முடிக்கிறப்ப இந்த தொடரைத்தோடு முடிவடையலாம், ஆனால் பெரியார் மீதான தலித்துகளின் மறுபரிசீலனை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்ப இதுக்கு என்ன சொல்ல போறாங்க? அன்னைக்கு விசிகா பாஜக பிடிமா செயல்பட்டுச்சா? இந்த பிஜேபி பிடிங்கிறாங்கல்ல, ஐயா அருணன் சொல்லட்டும். 10 விழுக்காடு பொருளாதார இடஒதுக்கீடு கொண்டு வந்தது பாஜக. அது இடஒதுக்கீடோட நோக்கத்தை, வகுப்பாரி பிடித்ததோட நோக்கத்தை சிதைக்கல் நோக்கத்தோட பாஜக கொண்டு வருது. இந்த 10 விழுக்காடு பொருளாதார இடஒதுக்கீடு குறித்து நாம் தமிழர் கட்சி நிலைப்பாடு என்னவென்றால், நாங்க கடுமையாக எதிர்க்கிறோம், ஒருபோதும் ஆதரிக்கல. ஆனா 10 விழுக்காடு பொருளாதார இடஒதுக்கீட்டை இந்த சிபிஎம் ஐயா அருணனோட அமைப்பு இயக்கம் ஆதரிச்சாங்க. இது ஒரு செய்தி. அப்புறம் நான் தேதியோட சொல்றேன். ஏப்ரல் 18, 2024 திருவனந்தபுரத்தில் பேசுறப்ப பினராயி விஜயன் சொல்றாரு, காங்கிரஸ் பாஜகவின் பி டீமாக சீரழிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாரு. அப்ப காங்கிரஸ் பாஜக பி டீம்னா அந்த காங்கிரஸ் தலைமையில இந்தியா கூட்டணியில எப்படி அங்க வச்சீங்க? நீங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில உத்தவ் தாக்கரே இருக்காரு. உத்தவ் தாக்கரே கோட்பாடு என்ன? அவர் சங் பரிவாரை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர், இந்துத்துவாவை ஏற்றுக்கொண்டவர், ராமர்கள் கட்டுறது ஏற்கக்கூடியவர். அப்ப அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? உங்களோட தலைவர் நம்பூதிரி பாட் சொல்றாரு, இந்தியா வேதங்களின் நாடு அப்படிங்கிறாரு. இது சங்கீதமா பாப்பீங்களா? அப்ப விமர்சனம் வச்ச விமர்சனத்தை எதிர்கொள்ளணும். அதை விட்டுட்டு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது. பாஜக இருக்குன்னா எங்க பாஜக இருக்கு? பாஜகவோட ஒரு சட்டம், நான் சவால் விடுறேன் ஐயாவுக்கு, பாஜகவோட ஒரு சட்டம் ஒரு திட்டம் நாம் தமிழர் கட்சி இந்த 10 ஆண்டு காலத்துல ஆதரத்தா சொல்லுங்க. இல்ல அப்படியானால் நீங்க அவங்க திட்டங்களை ஆதரிக்கல, அவங்க திட்டங்களை ஆதரிக்கல, அவங்க கோட்பாடுகளை ஆதரிக்கலன்றதை தெளிவுபடுத்துறீங்க. அப்ப அப்படியானால் திரு அருணன் இன்னொரு விமர்சனமும் வைக்கிறாரு. நீங்க இப்ப எப்படி பிஜேபி களத்துல இல்ல, அதிமுக களத்துல இல்ல, அவங்க ஓட்டுகளை நாம் தமிழர் பெறணும்னா நம்ம பெரியாரை விமர்சிச்சா பாஜக ஆதரவாளர்கள் நமக்கு வாக்களிப்பாங்க, அந்த ஒரு கால்குலேஷன்ல இதை செய்றீங்களா? 3 நாளைக்கு முன்னாடி இதே ஈரோட்டில் பரப்புரையும் போது அண்ணன் சீமான் பேசினாங்க, சாவர்கர் RSS நாட்டு விடுதலைக்கு பாடுபடல, எந்த பங்களிப்பு செய்யல அப்படின்னு பேசியிருக்காரு. பாஜகவின் வாக்களை பண்ணணும்னா RSS கொண்டாடக்கூடிய பாஜக கொண்டாடக்கூடிய சாவர்கரையும் பேசணும், பேச வேண்டிய அவசியம் இருக்கு. நாங்க எந்த காலத்தையும் பாஜக ஆதரிக்கிறோங்க. இன்னும் சொல்ல போனா இது சங்கீதா சக நண்பனாச்சே, சாவர்கர் சங்கி சக நண்பனாயிட்டார்ல.
நான் சொல்றேன், நான் அதுக்கும் பதில் சொல்றேன், நான் பதில் சொல்றேன். சங்கினா நண்பன் சொல்லிட்டாருன்னு வெட்டி ஒட்டி சொல்றாங்க. வெட்டி ஒட்டி சந்திப்பு வந்து உள்ள கருப்பிச்சு. நான் சொல்றேன், இருங்க கேள்வி கேட்டீங்களா, இருங்க நான் பதில் சொல்லிடுறேன். ரஜினிகாந்தோட சந்திப்புக்கு வந்து சங்கின்னு முத்திர குத்தாங்கிறப்ப அப்ப என்ன சந்திச்சதை வந்து சங்கின்னு சொல்லுவாங்கன்னா, இதே ரஜினிகாந்தோட திமுக இருந்துச்சு, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கறாங்க. அந்த செய்தியை விட்டு நான் சங்கின்னா நண்பன்கிற பொருள்பட வர இருங்க சங்கினா நண்பன்கிற பொருள்பட எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான சங் பரிவாரத்தோட தொடர்புல உள்ளவங்க திமுக தான் அப்படின்னு சீமான் சொல்றாங்க. நாங்கள் சங்கின்னு ஒருபோதும் சொல்லலையே. இந்துக்கள்னா உள்ளத்தை கொள்ளை கொண்ட திருடன் அப்படின்னு சொன்னதா ஐயா கருணாநிதி. நான் சொல்ல உங்கள்கிட்ட வரேன்னு ப்ராமிஸ் பண்றேன், ஆனர் சொல்றேன், எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, அடுத்து உங்கள்கிட்ட தான் வர போறேன். என்ன பிரச்சனை? திரு கார்த்தி முடிங்க, நான் அப்புறம் அவர்கிட்ட போகணும். அதான் இதுல வந்து நான் வந்து திரும்ப சவால் எடுக்கிறேன், தந்தி தொலைக்காட்சியும் எடுக்கிறேன். யார் பாஜக பீட்டிங், யார் சங்கி அப்படிங்கிற பொது தலைப்புல மக்கள் மன்றத்தில் இல்ல தந்தி தொலைக்காட்சி போன்ற தொலைக்காட்சியில திமுக செய்தி தொடர்பாளர் வந்தா 1.5 மணி நேரமோ ஒரு நாளோ நான் விவாதிக்க தயார். திமுக சார்பா யார் வர்றான்னு கேட்டு சொல்லுங்க. அதை விட்டுட்டு அந்தந்த வார்த்தையில போட்டு இந்த விவாதத்தோட நோக்கத்தை சித்திருப்பாதீங்க. நான் ரெடியா தான் இருக்கேன். இன்னொன்னு, இன்னைக்கு ஆகப்பெரும் இவர்களுடைய தலைவராக சொல்றது தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. தந்தை பெரியார் என்று ஒருவர் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நான் ஆரியர்களால் அடிமைப்படுத்தப்பட்டிருப்பேன்னு சொன்னது யாருன்னு நான் வந்து கார்த்திக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தளபதி, முதன்மை தளபதியாக நின்ன கிட்டு அவர்கள் தான். நாங்கள் திராவிடர்கள் தான், பெரியார் எங்கள் தலைவர் தான் என்று சொன்னது கிட்டு அவர்கள். இன்னைக்கு இதெல்லாம் இன்னைக்கு சும்மா ஷூட்டிங்க்கு போன சீமானுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆமைக்கறி என்று கதை வசனம் விட்ட சீமானுக்கு இதெல்லாம் தெரியாது. ஏன்னா அன்னைக்கு படைத்தலைவர் நானும் அதான் பண்ணிட்டேன். பதட்டப்படாதீங்க. இல்ல இல்ல நான் சொல்றேன். திரு கார்த்தி ப்ளீஸ் ஹோல்ட் யுவர் தாட்ஸ். நடுவுல பேச வேணாம், அது சரியா போறது இல்ல. நான் கண்டிப்பா உங்கள்கிட்ட வருவேன், அப்ப நீங்க பேசுங்க. திருவிக்க முடியும் இல்ல. அப்ப தேசிய தலைவர் என்று இவர்கள் சொல்கிற பிரபாகரன் அவர்களோ எந்த ஒரு இடத்திலும் பெரியாரை இந்த கோட்பாட்டில் நிறுத்தவே இல்லை. இன்னைக்கு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் எங்களை பயன்படுத்தி திரள் நிதி என்று வசூல் செய்கிறார்கள், அவர்களுக்கு எந்த ஒரு விஷயமும் செய்கிறார்கள். திராவிடம் என்று சொல்லி பெரியார் என்று சொல்லி பிரபாகரனுக்கு எதிராக பெரியாரை முன்னிறுத்துகிறவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் என்று இன்றைக்கு பதிவு செய்றாங்க. அப்ப நீங்க தெளிவா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்ற ஒரு இடத்திலும் தமிழீழ விடுதலை முன்னெடுக்கிற இன்னைக்கு உலக நாடுகள் முழுக்க பரவி இருக்கிற தமிழர்கள் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளல. அதுக்கு இன்னைக்கு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் அறிக்கையை விட்டுங்க. தங்களுடைய லாபத்திற்காக மட்டும் அரசியல் பேசுகிறவர்கள், தங்களுடைய லாப நோக்கத்திற்காக மட்டும் தேசிய தலைவர் என்று பிரபாகரன் அவர்களை சொல்கிறவர்களுக்கு மட்டும் அந்த உரிமை கிடையாது. ஏன்னா திராவிட இயக்கம் பல நேரங்களில் தந்தை பெரியாரை தூக்கி பிடிக்கிற திராவிட இயக்கம் தான் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் விடுதலை புலிகளுக்கு துணையாக இருந்தது. அந்த வரலாறு யாராலும் மறக்க முடியாது. அதை வந்து இன்னைக்கு வைகோ அவர்கள் இருக்கிறார்கள். ஐயா நெடுமாறன் அவர் சொல்லிட்டு போயிட்டார் நேரடியா, இப்படிப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம் வந்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பதிவு செய்து விட்டு போயிட்டார். அப்ப தன்னுடைய சுய லாபம், நான் கேட்கிறேன், தங்களுடைய சுய லாபத்திற்காக எத்தனை உயிர்களை இவர்கள் பலி கொடுத்திருக்கிறார்கள் என்று அதுல பயணித்து இன்னைக்கு வெளியில் வந்து அத்தனை பேரும் சொல்லி இருக்கிறார்கள். நீங்க எழுதி வச்சுங்க, உங்க அண்ணன் வார்த்தையிலே சொல்றேன், இனி தமிழ்நாட்டில் உங்களுக்கு வாய்ப்பே இல்ல ராஜா, டெபாசிட்டுக்கு கூட வாய்ப்பு இல்ல ராஜா தான். எழுதி வச்சுங்க. திரு கார்த்தி. இல்ல ஒரே ஒரு கேள்வி எழுப்புறேன். விடுதலை புலிகள் குறித்தான திமுக நிலைப்பாடு என்ன? விடுதலை புலிகளை வந்து ஒரு தேசிய இனத்துக்கான தாய விடுதலை கேட்கிற ஒரு விடுதலை போராட்ட அமைப்பா, போராளிகளா வந்து திமுக பாக்குதா இல்ல பயங்கரவாதிகளா பாக்குதா? அப்புறம் ஈழத்தடத்தை இனப்படுகொலை குறித்து திமுக என்ன பண்ணுச்சு? இறுதிக்கட்ட போரின் போது அன்னைக்கு போராடியவங்களை ஒடுக்கியது இதே திமுக. கொளத்தூர்ல முத்துக்குமார், லண்டன்ல முருகதாசன், கடலூர் தமிழ்வேந்தர், புதுக்கோட்டை பாலசுந்தரம், பள்ளப்படி ரவி, சிறுகாலை வச்சந்திரன், மலேசிய சபஸ்டின், கடலூர் ஆனந்த்னு உலகம் முழுக்க 18 தமிழர்கள் தீக்குளிச்சு இறந்து போனாங்க. முத்துக்குமாரின் மரணத்தை அன்னைக்கு சாவை வந்து அவசரமா அதை அடக்கம் பண்ண வச்சு அந்த ஈகத்தை வந்து கொச்சைப்படுத்தது திமுக. இல்ல யாரா இருந்தாலும் அன்னைக்கு தமிழீழ விடுதலைக்கு நீங்க மட்டும் உறவு கொண்ட கூடாது. அதான் நான் சொல்றேன். அன்னைக்கு போராடியவர்கள், அன்னைக்கு உயிர் தியாகம் செய்தவர்கள் எந்த ஒரு அமைப்பு இல்ல இல்ல இவங்க அத வந்து தனக்கு ஒரு சொந்தம் கொண்டாட நினைக்கிறார்கள். அதான் நான் சொல்றேன். இல்ல 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 நானும் சொல்றேன், காவிரி போராட்டத்தில் விக்னேஷ் இறப்புல நான் அதையும் சொல்லிடுறேன். இல்ல விக்னேஷ் இறப்புல அவங்க அம்மாவுக்கு கண் ஆபரேஷன் செய்யணும்னு பணம் வாங்கியவன் எவன் என்று எல்லாருக்கும் தெரியும். பொதுவெளியில அவங்க அம்மாவை நான் சொல்றேன், அவங்க அம்மாவை இல்ல அவர்கள் அம்மாவை அழைத்து கொண்டு போய் மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜா அவர்கள்ட்ட நிறுத்தினேன். அன்னைக்கு அவங்க எல்லாத்தையும் சொன்னாங்க. ஏன்னா உயிர் தியாகம், அன்னைக்கு காவிரி நதிநீருக்காக உயிர் தியாகம் செய்த அப்படிப்பட்டவனின் உயிர் தியாகத்தை கூட வசூல் செய்து வயது வளர்த்த கும்பல் நாத்தாக்கா. வார்த்தையில கவனம் இல்ல இல்ல நான் என்னங்க நடந்தத சொல்றேன். அவங்க அம்மா ஐயா நீங்க சொல்லுங்க. நான் திருப்பி
நான் உங்களை சொல்லக்கூடாதுன்னே சொல்லல. கும்பல் கிம்பல்னா திரும்பி அவரு வார்த்தையை விடுவாரு. எனக்கு தான் பிரச்சனை. உங்களுக்கு இல்ல. நான் என்ன சொல்றேன், அவர்கள் அம்மாவே பொதுவா சொல்லியிருக்காங்க, பத்திரிகையாளர்கள் சந்திப்புல சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்லுங்க எவ்வளவு தூரம் இந்த இயக்கம் இந்த இளைஞர்களை சீரழித்திருக்கிறது, சீமானின் பேச்சுக்கள் எவ்வளவு. சரி, வாங்க 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 விஷயத்துக்கு வாங்க. இல்ல திரு கார்த்திக் வர இல்ல திரு கார்த்திக் எல்லாருக்கும் தான் பதில் சொல்ல விஷயம் இருக்கு. திரு கார்த்தி இல்ல எனக்கு ஒரு கேள்வி மட்டும் சொல்றேன். எனக்கு ஒரு கேள்வி ஒரே நிமிஷம். இல்ல போற போக்குல ஒரு அவதர சொல்லிட்டு போறாரு. எங்கள் தாய் தமிழ் மீது என் தலைவர் பிரபாகரன் சத்தியம் சொல்றேன், ₹1 காசு நாங்க ஊழல் செய்யல, அவன் காசு நாங்க எடுக்கல. இது சத்தியம். இன்னொரு செய்தி என்னன்னா, அதோட விட்டுருங்க. இந்த நாட்டுல வந்து சூதாட்டத்தின் மூலமாக பல நூறு உயிர் போச்சு. அந்த உயிர் போறதுக்கு காரணமா இருந்தது லாட்ரி மாத்தின் அழித்தும் போது கோடி வாங்கி எங்கேயோ போறீங்க சார். அதே போல வேலை வாய்க்கிறேன்னு சொல்லிட்டு இல்ல யாராவது என்ன கேள்வி கேட்க விட்டீங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும். வரேன், யாராவது ஒருத்தர் என்ன கேள்வி கேட்க விடுங்க. கரூர்ல சொன்னாரே, குளித்தலை சொன்னாரே, உங்க சென்ற வழக்கானே திரு கார்த்தி ஒரு நிமிஷம். இளைமலர்ந்தால் ஈழமலர்னு பிரச்சாரம் செய்த சீமான் யார் பிரச்சாரம் செஞ்சா? சீமானுக்கு ஆதரவா யார் பிரச்சாரம் செஞ்சா? இருங்க பொறுமையா இருக்கு. திரு கார்த்தி, என் கேள்வி என்னன்னா, இப்ப இந்த விவாதமே பாருங்க, நம்ம ஈரோடு இடைத்தேர்தல் பத்தியோ ஈரோடு கிழக்கு பத்தியோ யாருமே பேசல, சரிங்களா? அப்போ நம்ம எல்லாமே வந்து 2009 நடந்ததை பற்றியும் ஈழத்தை பற்றியும் பெரியாரை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். ஆனால் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுக்கு தான் நான் இதை இணைச்சு உங்கள்கிட்ட கேள்வி கேட்க விரும்புகிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மக்கள் பிரச்சனைகள்லேருந்து திசை திருப்புறீங்க, மறைமுகமாக திமுகவுக்கு உதவி தான் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்றது அவருடைய பார்வை. நாம் தமிழக கட்சி இந்த கடந்த ஒரு வாரமா எடுத்துங்க, ஒரு வாரமா தினந்தோறும் மாலை பொதுக்கூட்டம், இன்னைக்கு கூட மாலை 5 மணி அளவுக்கு பொதுக்கூட்டம் நடந்துச்சு. ஒவ்வொரு பொதுக்கூட்டத்தையும் மக்கள் பிரச்சனைகளை பேசுறோம். ஒவ்வொரு மக்கள் பிரச்சனை எடுத்து பேசி, சமூக அவலத்தை எடுத்து பேசி, மக்கள் மன்றத்தில் வந்து மக்களை தெளிவூட்டுறோம், அரசியல்படுத்துறோம். ஆனா வந்து அவங்க நாங்க பேசுற மக்கள் பிரச்சனை விட்டுட்டு அதை தவிர்த்து விட்டுட்டு இவங்க வேற எதையோ எடுத்து அதை வந்து பேசுபொருளாக்குவாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கு. அதுக்கு நாங்க பொறுப்பேற்க முடியாது. திமுக இந்த 4 ஆண்டு காலத்தை திமுக செய்யக்கூடிய அத்தனை அவலங்களுக்கு எதிராக களத்தில் இருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழக கட்சி தானே ஒழிய அதிமுக இல்ல. எல்லாத்துக்கு எதிராக போராடுறோம், சமரசப்பட்டு நிற்கிறோம். திமுக மக்கள் மன்றத்தில் தொடர்ச்சி அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறது நாம் தமிழக கட்சி தான். அதெல்லாம் அண்ணன் பொங்கலூர் மணிகண்டனுக்கு நான் பணிவோடு சொல்லிக்கிறேன். ஓகே, நம்ம நிகழ்ச்சி முடிக்க வேண்டிய தருவாயில இருக்கும். திரு மணிகண்டன் நிறைவான கருத்து இருந்தா இதுக்கும் பதில் சொல்ல வருங்க. இல்ல, ஈரோடு கிழக்கிலிங்க உண்மையிலேயே 4 ஆண்டு காலம் மிகப்பெரிய சாதனை திமுக செய்திருந்தால் 1000 ரூபாய் ஓட்டுக்கு பணம் தர வேண்டியதில்லை, 2 மணி நேரம் வேலை செஞ்சீங்கன்னா 300 தர வேண்டியதில்லை. சாதனை சொல்லி ஜெயிக்கலாமே, உதிரிகள் சொல்லி ஏன் உதிரிகள் போய் உதறீங்க? உண்மையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யாத வெறுமனே அமைச்சர்களை பூரா அனுப்பி தெருவா அனுப்பிச்சு நீங்க பண விநியோகம் பண்றீங்க. ஜனநாயகத்தை அண்ணா சொன்ன மாதிரி ஜனநாயகத்தை ஒட்டுமொத்தமாக ஐயா வைகோ சொன்ன மாதிரிதான் புலியோண்டி போட்டு இன்னைக்கு வந்து கேள்விக்கு ஆக்கிட்டீங்க. இந்த நெருக்கடியான நிலையில தான் அதிமுக இந்த தேர்தலே தவிர்த்தது. 2026 திமுக என்கிற இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட்டால் மட்டும்தான் மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அதை நிச்சயமாக அதிமுக செய்யும். மக்கள் பிரச்சனை ஏராளமா இருக்கிறது, அதை நோக்கி அதிமுக பயணிக்கிறது. 26 இந்த ஆட்சி நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்படும். தேங்க்யூ. திரு அருணன் நிறைவான கருத்து. அதாவது நிறைவான கருத்துனா நேரம் கொஞ்சம் தான் இருக்கு, இருந்தாலும் நான் முடிச்சது நடுவில் எனக்கு பதில் சொல்லவே நீங்க அனுமதிக்கல சகோதரி. ரைட்டு. அதாவது நாம் தமிழர் கட்சியானது ஒரு தமிழ் தேசிய இனத்தினுடைய உரிமைகளுக்காக நிற்பதாக சொல்லுகிறது. ஆனால் இந்த நாட்டிலே பிரதான எதிரி மாநில உரிமைகளுக்கு எதிரானது மட்டுமல்ல, இந்த நாடு பல மொழி வழி தேசிய இனங்களை கொண்ட நாடு என்பதை ஏற்காத ஒரு அமைப்பு RSS, அதனுடைய அரசியல் பிரிவு பாஜக, அதனுடைய சார்பா மோடி ஆட்சி நடக்குது. ஆகவே வந்து தமிழ் தேசியம் பேசுறவங்க தங்களுடைய பிரதான எதிரியாக பாஜகவை அறிவிக்கணும். ஆனா இங்க பாருங்க, அந்த நண்பர் பேசுறது பாஜகவும் மோசம்தான், திமுகவும் மோசம்தான், அப்புறம் இந்தியா கூட்டணியை கிண்டல் அடிக்கிறது. அந்த இந்தியா கூட்டணி தான் பாஜகவுடைய தனி பெரும்பான்மையை கடந்த தேர்தலில் வெட்டி சுருக்கி இன்னைக்கு கூட்டணி ஆட்சி கொண்டாந்து நிப்பாட்டி இருக்குது. நாம் தமிழர் கட்சி அல்ல. இல்ல, இப்ப அவங்க இந்தியா கூட்டணியில சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க நல்லவங்க ஆயிருவாங்க, அப்படித்தானே? அவங்க சேர மாட்டாங்க, பாஜகவுடைய வேலையை பாக்குறாங்க. இல்ல சார், இல்ல அவர் என்ன கேக்குறாரு, பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்றால் உங்களோட சேர்ந்து மட்டும் தான் எதிர்க்கணுமா? அப்ப நீங்க நாங்க வேற தனியா எது பண்ணாலும் நீங்க எங்களை வந்து சங்கின்னு சொல்றீங்க, பி டீம்னு சொல்றீங்க, எங்களுக்கு தனி நிலைப்பாடு இருக்கவே கூடாதான்னு கேக்குறாரு. நேரத்தை நீங்களே எடுத்துக்கிறீங்க. இல்லங்க, அது வந்து அவங்களோட வார்த்தை போகுது.
நீங்க சில வேறுபாடுகளுக்கு இந்தியா கூட்டணி, ஆனா இந்தியா கூட்டணி என்பதுதானே இன்றைக்கு 7 மாதங்களுக்கு முன்பு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடைய சக்தியில பறிச்சது யாருங்க? இந்தியா கூட்டணி தானே. அந்த இந்தியா கூட்டணி கிண்டல் அடிப்பேன். அதுல ஒரு முக்கியமான கட்சியாகிய திமுகவை நான் கேலி பண்ணுவேன். அதுதான் பிரதான எதிரி. கம்யூனிஸ்ட்கள் அங்க அவ்வப்போது தாக்குவேன். நான் சுத்தபத்தமானவன். நான் எல்லாரும் எதுக்கே வாங்கன்னா நீங்க நடைமுறையில பாஜகவுக்கான மறைமுக சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அங்கே உங்க கூடவே இருந்த ஒருங்கிணைப்பாளர் சொன்னாரு, சீமான் முழு சங்கி ஆகவே வெளியேறது என்று. அந்த கேரளாவுல காங்கிரஸ் கம்யூனிஸ்டும் நான் மட்டும் நீங்க ஏன் கொந்தளிக்கிறீங்க? கேளுங்க, என் பேச்ச கேட்டீங்க, இன்னுமே பேசுங்க. ஐயா முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு. அவரை பேச சொல்லுங்க. திரு கார்த்தி. இல்ல அதாவது இந்தியா கூட்டணி கிண்டல் அடிக்கிறேங்கிறாரு. நான் கருத்தான் சொல்றேன். பினராயி விஜயன் காங்கிரஸ் பி டீம்னாரு. பினராயி விஜயன் தான் சொன்னாரு. அதை பத்தி உங்க பார்வை என்ன? கேரளாவில் இந்தியா கூட்டணி அவ்வளவு பெருமிதம் மிக்கது, பாஜக வீழ்த்த வல்லது அப்படின்னா கேரளாவில் இந்தியா கூட்டணியே ஒன்னா நிக்கல. காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒன்னா கேரளாவில் பாஜகவுக்கு ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் கிடைச்சிருக்க மாட்டாரு. ஏன் கிடைச்சாரு? நீங்க காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் சண்டை போட்டதால. வயநாட்டில் ராகுல் காந்தி எடுத்து வேட்பாளர் எடுத்தீங்க. ஏன் எடுத்தீங்க? இங்க ஒன்று சொல்றீங்க, அங்க ஒன்று சொல்றீங்க. கன்னியாகுமரியில் காங்கிரஸ் தீர்வுங்கிறீங்க, கன்னியாகுமரி தாண்டி கேரளா போனா காங்கிரஸ் எதிரிங்கிறீங்க. என்ன உங்க நிலைப்பாடு, என்ன உங்க கோட்பாடு? அப்ப இந்தியா கூட்டணி கேரளாக்குள்ளேயே வரல. அந்த கோட்பாடு தான். ஓகே. திரு அருணன் இருக்கீங்களா? பதில் சொல்ல விரும்புறீங்களா? இவரு நாங்க சொல்றோம் கேரளாவில் ஆமா வித்தியாசம் இருக்கு. ஆனா காங்கிரஸும் பாஜகவும் சேர்ந்து கேரளாவில் பாஜகவை தோற்கடிச்சிருக்கோம். இங்க சிபிஎம்மும் காங்கிரஸும் சேர்ந்து இங்கேயும் பாஜகவை தோற்கடிச்சிருக்கோம். அங்க காங்கிரஸோட சிபிஎம் முரண், ஆனா பாஜக அங்கேயும் தோத்துருக்கு. அதை பாருங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? பாஜகவுக்கு மறைமுகமா உதவி பண்றீங்க. எப்படி? இந்தியா கூட்டணி ஒண்ணுதாயா, பாஜக கூட்டணி ஒண்ணுதாயா? எங்க தலைவர் தான் முழு சங்கி. நான் சொல்லல, உங்க கூட கேவலம் வேற ஒண்ணு வேணுமா உங்க தலைவருக்கு? முழு சங்கி. கேவலத்தை பத்தி எல்லாம் கம்யூனிஸ்ட் பேசலாமா ஐயா? முழு சங்கியோட சரி போதும். முடிக்க போறோம். இறுதி கருத்தை நான் சொல்லிடுறேன். இங்கே நடக்கிறது இப்போ நான் ஈரோடு இடைத்தேர்தல் பற்றி தான் பேசணும். ஆனால் இன்றைக்கி தேவையில்லாம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஈரோடு இடைத்தேர்தல் மட்டுமல்ல, எந்த ஒரு தேர்தலாக இனி தமிழகத்தில் இருக்க போகிறது அத்தனை தேர்தலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வெற்றி பெறப் போகிறது. அது தலைவர் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டார், படைப்போம் வரலாறு வெல்வம் 200 அப்படின்னு. அதனால் நிச்சயமாக 200 தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும். நாம் தமிழர் கட்சி என்கிற அமைப்பு நீங்கள் குறித்து வச்சிங்க. நான் இப்பயே சொல்கிறேன், தமிழ்நாட்டில் எந்த ஒரு தொகுதியிலும் டெபாசிட் வாங்காத இயக்கம். அதை மீண்டும் நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா தங்களுடைய லோக்கம் நீங்கள் என்னென்னா, ஒரு கட்சி ஒரு தலைவன் என்ன நினைப்பான், தாங்க ஆரம்பித்த கட்சி ஒரு தொகுதியிலாவது வெற்றி பெற்று ஒரு உறுப்பினராவது உள்ளே போகணும்னு நினைப்பான். ஆனால் தன்னுடைய கட்சி வெல்லவே கூடாது, கடைசி வரைக்கும் நான் தான், தன்னுடைய கட்சியில் செயற்குழு கிடையாது, பொதுக்குழு கிடையாது, கட்டமைப்பு கிடையாது, தான் என்கிற ஒரு என்ன ஹிட்லர் மனப்பான்மையில் இருக்கிற சீமான் போன்ற நபர்கள் தமிழகத்திற்கான அரசியலை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். தங்களுடைய சுய லாபத்திற்கான அரசியலை தான் செய்வார்கள். அதற்கான பதில் தான் இப்பொழுது நாத்தாக்காவிலிருந்து அத்தனை நபர்களும் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஜெகதீச பாண்டியன் போன்ற மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அத்தனை பேரும் சொல்வது என்றால், எங்கள் வாழ்க்கையை துளைத்து விட்டோம், நாங்கள் சங்கியாக விரும்பவில்லை, சீமான் சங்கியாகிவிட்டார் என்று சொல்லிவிட்டார்கள். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. ரைட். ஓகே, நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்தாக வேண்டும். இதுல இங்க பேசிய எவ்வளவு விஷயங்கள் ஈரோடு மக்களுக்கு எதிரொலிக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. பார்ப்போம் 5ஆம் தேதி மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்கிறார்கள் அப்படின்னு. நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே.